கிளம்பிட்டியாமா? ஆமா கிளம்பிட்டுமா. அம்மா கிளம்பிட்டுமா, வாமா போலாம். வரேன் சாமி, போலாம். ஏமா இரும்பிக்கிட்டே இருக்கீங்க? நீங்க போய் மாத்திரை போடுங்கம்மா, நான் போய்க்கிறேன். நீ போமா, உன்னை விட்டு வந்து நான் மாத்திரை போட்டுக்கிறேன். நல்லா ஸ்கூல்ல போய் படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து நல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்கணுமா? ஆமா சரிம்மா. எங்கடி இருந்தியாவை இன்னும் காணோம்? அவ வந்துட்டு இருப்பாடி. இதோ வந்துட்டாடி. ஹாய்டி. மா சித்தி, நீங்க எப்ப வந்தீங்க? ஆமா, நான் இப்பதான் வந்தேன். சித்தி, உங்களுக்கு தெரியுமா நான் தான் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க். அப்படியா? சரி, உள்ள வா. சித்தி, அம்மாக்கு என்னாச்சு? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைம்மா. இனிமே அம்மா எந்த வேலையும் பார்க்க கூடாது, சரியா? சரி சித்தி. இனிமே அம்மாவால உன்னை ஸ்கூல் படிக்க வைக்க முடியாது. அதனால நீ தான் வேலைக்கு போய் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். மா, என்னம்மா இதில் அப்படியே இருக்கு? வந்து கிளீன் பண்ணுமா? சார், என்ன சாப்பிட்றீங்க? 3 பரோட்டா எடுத்து வந்துடுங்க. மா, அங்கே என்னம்மா பண்ணுற? இங்கே வந்து சப்ளை பண்ணுமா? பார்த்து பொறுமையாக பண்ணுமா. பார்த்து ஊற்ற மாட்டியாம்மா? நாம வேலை பார்க்குற நீ உன்னால் ஒழுங்காக பார்த்து ஊற்ற சாரி முடியாது. சாரி, ஒன்று இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். அண்ணா திட்டாதீங்கண்ணா, சின்ன பொண்ணு தானே, தெரியாமல் பண்ணிட்டா. விடுங்க, போய் வேறு ஏதாவது வேலை பாருங்க போங்க. பார்த்து பண்ணுமா. சரிங்கண்ணா. ஏம்மா, ஏன் இங்கே உட்காந்து அழுறீங்க? எழுந்துறீங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஃபஸ்ட்டு எழுந்துறீங்க. இந்த சின்ன வயசுல ஏன் ஹோட்டல் வேலை செஞ்சு கஷ்டப்படுறீங்க? சொல்லுங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்லைங்க சார், வீட்டில் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத. அப்படியாம்மா? சார், என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இங்கே பாருங்க, இவ்வளோ சின்ன பொண்ணா இருக்கா, இவ்வளோ போய் வேலைக்கு வச்சிருக்கீங்க. எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா உங்களுக்கு? இதனால உங்க மேலே கேஸ் கொடுக்க முடியும். எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒழுங்கு மாதிரியா இந்த பொண்ணு இத்தனை நாள் வேலை பார்த்த சம்பளத்தை கொடுத்து அனுப்புங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன பொண்ணை வச்சு வேலை வாங்க தெரிஞ்சது உங்க மேலே கேஸ் கொடுத்துருவேன். பாப்பா, இங்கே பாரு, உங்களுக்கு நான் ஒரு வேலை தரேன். அது எந்த காரணத்தை கொண்டும் நீ பின்வாங்கக்கூடாது, சரியா? என் கூட வா. இந்த உலகத்துல உன்னால முடியும், நீ நல்லா வருவ, நீ பெருசா சாதிக்க போற, தைரியமா இரு அப்படின்ற நம்பிக்கையான வார்த்தைகள் சொல்றதுக்கு தான் நிறைய பேர் இல்ல. துவண்டு போயிருக்கவங்க கிட்ட அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி பாருங்க, வெடிச்சு சிதறி எழுந்து பல சாதனைகள் செய்வாங்க. நம்பிக்கையான வார்த்தைகள் தான் பல புது புது விஷயங்கள் உருவாக காரணமா இருந்திருக்கு. நான் அதைத்தான் செஞ்சேன். எல்லாமே அவருக்குள்ள இருந்ததுதான், அதை வெளியே கொண்டு வந்த கருவி மட்டும்தான் நான்.